இப்போ நம்ம மட்டை அரிசி சாதமும் நெத்திலி மீன் மாங்காய் போட்டு குழம்பும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க மட்டை அரிசி. இது கேரளாவில் விளையக்கூடிய ஒரு அரிசி. இது உடல் ஆரோக்கியமும் நிறைய விட்டமின்களும் நிறைஞ்சது. இது சாப்பிட்டா நார்மல் அரிசியை சாப்பிட்றத விட இது சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு எடுத்து லேசாக தட்டி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துப்போம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் இதோட புளியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி கரைச்சலை இதோட சேர்த்துப்போம். தக்காளி அரைச்ச ஜார்லேருந்து தண்ணி கொஞ்சம் கலந்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த அளவுக்கு காரமும் உப்பும் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க.
நம்ம தக்காளியும் புளியும் சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம மாங்காவும் சேர்க்க போகிறதுனால புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கிட்டா குழம்புல மாங்காய் சேர்க்கும் போது புளிப்பு சுவை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதி வரட்டும், ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இடையிடையே கொஞ்சம் குழம்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் மாங்காய் வாங்கி அதில் பாதி மாங்காவை தான் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். அரை கிலோ நெத்திலி மீன் வாங்கி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனையும் இதோட சேர்த்துப்போம். மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே மீனை சேர்த்துக்கலாம். மாங்காய் ரொம்ப வெந்துருச்சுன்னா குழம்புல புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாகிடும். இப்போ மீனை சேர்த்துப்போம். நெத்திலி மீன் அதிக நேரம் வெந்ததுன்னா உடஞ்சி போயிடும். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு, மாங்காயும் நல்லா வெந்துடுச்சு. இந்த குழம்பு 5லேருந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா இதுலேருந்து இந்த அளவுகள்லேருந்து பாதியாக குறைச்சிக்கிட்டு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சிறிதளவு கொத்தமல்லி தூவிப்போம். அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான நெத்திலி மீன் மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.